அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி அம்மா இப்படி முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா, உன் மாமியாக்காரிக்கு இப்பயாச்சும் உன்னோட அருமை பெருமெல்லாம் புரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? எனக்கு அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. என்னமோ சினிமாவில் நடக்கிற மாதிரி அவங்க பிள்ளைய நடு ஆளில் நின்று தலையெல்லாம் முழுகிட்டாங்களே. இதை கொண்டு போய் வெளியில் முழுகிருந்தா கூட எனக்கு வேலை இல்லாமல் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க இன்னைக்கு அவங்க வாயால் நீங்கள் தான் அவங்க பொண்ணு கோபின்ற ஒருத்தன் இல்லை செத்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னதை பார்த்தா எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சுக்கா. கையெல்லாம் பூரி போயிடுச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் எங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எதை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்க வேணாம். நேற்றுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் நம்ம யாரும் யோசிக்கல. இன்றைக்கி இப்போ அத்தை வெளியே வந்துட்டாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்குல்ல, இதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே கிளம்பி வெளியில் போகிற அந்த சமயத்தில் நம்ம ராதிகாவும் மையவும் வெளியிலேருந்து வராங்க. வரும்போது ஸ்டேஷ்னரிக்கு போயிட்டு புக்ஸ் கொஞ்சம் எடுக்கணும், மேப்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட மையவும் 2 பேரும் பேசிக்கிட்டு வர அந்த சமயத்தில் நம்ம பாக்கியா மையவை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. மையவை பார்த்துட்டு மையோ எப்படிமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ராதிகா மையவை அவங்க கிட்ட இழுத்து பிடிக்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, ராதிகா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர உடனே ராதிகா போதும், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் ஐஸ் வைக்காதீங்க. நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. ஆனால் என் பொண்ணு என்னோட பர்மிஷன் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டு போலீஸ் அப்படி இப்படின்னு பார்க்கக்கூடிய வயசு அவளுக்கு. ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் பொண்ணை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மேலே அவங்களோட கோவத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க ராதிகா. அதோடு இல்லாமல் இதோட லாஸ்ட் வார்னிங் பாருங்கள், இன்னொரு தடவை எனக்கான சந்தர்ப்பம் வரும்போது நான் யாருன்னு அப்போ காட்டுறேன். எல்லா நேரமும் உங்கள் பக்கமே இருக்காது. உங்களோட சுச்சுவேஷனை மட்டும் யோசித்து உங்களுக்கு ஃபேவரானதை நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஆனால் என் சைடில் நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கண்டபடி பேசிட்டு மையவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ராதிகா பாக்கிய சுச்சுவேஷனை யோசிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, மையோ கிட்ட மையோ இதுக்கப்புறம் யாரை நம்பி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மையோக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா ராதிகாவையும் மையோவை பற்றி ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாக்கியா பண்ணது எல்லாமே சரி அப்படிங்கிறத நம்ம ராதிகா புரிஞ்சுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.